Hello friends, welcome to hannasbliss. நம்ம சேனல் இது வரைக்கும் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் அது மாதிரி ஹேண்ட்மேடு கிஃப்ட் எல்லாம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா லிங்கும் கொடுக்குறேன், பாருங்கள். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சாரியோட டசல் மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்க சாரீ இது தான். ஒரு பேரட் க்ரீன் கலரில் ஒரு சனாசில்க் சாரீ. இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒரு எலிஃபெண்ட் ஒரு மோட்டிவ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸை பார்த்துடலாம். இந்த கிளாத் தான் எடுத்திருக்கேன். இந்த அங்கங்கேயே புட்டால் ஒரு பிரைட்டான ஒரு பிங்க் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கலர்லேயே வர மாதிரி ஒரு ப்ளவுஸ் டிசைன் எடுத்திருக்கேன். எப்படின்னா அதோட லைனிங் கிளாத் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே நெட்டு கிளாத் உங்களுக்கு பார்த்தா புரியும். ஸோ இது மாதிரி சேர்த்து வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் இந்த கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த சாரியோட ப்ளவுஸ். இது வந்து ஒரு 3/4 ஹேண்ட் வச்சு நம்ம அப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். அது மாதிரி இந்த சாரீ கிளாத்தையே வந்து பைப்பிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இந்த சாரீக்கு தான் நான் வந்து இப்போ டசல் மேக் பண்ண போகிறேன். இது வந்து பாட்லி டிசைன் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். பாட்லி டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய மொத்தமாக பண்ணி வச்சு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ நம்ம இதுக்காக இந்த மாதிரி வந்து நமக்கு தெர்மோகோல் பால்ஸ் கிடைக்கும்ல, அது மாதிரி வாங்கிக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம இதில் பார்க்கும்போது எல்லாம் மிக்சட் ஷேப்ஸில் இருக்கும். நம்ம இதில் இது வந்து கொஞ்சம் பிகர் சைஸாக இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் பெரிய டிசைனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பால்ஸ் ஒரே மாதிரி இருக்க மாதிரி கொஞ்சம் கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரியெல்லாம் அதை மட்டும் தனியாக நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் என்னென்னா இந்த சாரீ நமக்கு எந்த கலரில் பார்டர் நம்ம கொடுக்க போகுது. ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது முந்தானி இப்படி தான் ப்ளைனாக வரும். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பிங்க் கலர்லேயே வந்து பைக்கோ ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன், பைக்கோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அப்புறமா நமக்கு இந்த இடத்துல தான் அந்த பொட்லியை வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன கலரில் கிளாத் எடுக்க போகிறோம்னா உள்ளே இருக்க சேம் இந்த கான்ட்ராஸ்டில் இந்த பிங்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கலரில் நம்ம கிளாத் எடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரெட் கலர் கிளாத்தில் சொல்லித்தரேன், பட் அது வந்து நம்ம பிங்க் கலர் அந்த கலர் டார்க் கலர் எடுக்கணும். ஸோ இந்த கலரை இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு தெர்மோகால் பாலை உள்ளே வச்சு இப்படி மடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி மடித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும், க்ராஸில் வைக்கும்போது இந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்கணும். கொஞ்சம் நிறையவே ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஏற்ற மாதிரி வர மாதிரி நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இவ்வளோ கிளாத் நமக்கு ஒரு பாட்டிலுக்கு தேவைப்படுது கொஞ்சம். அப்போது நம்ம இதை என்ன பண்ணுறோம், சென்டரில் வச்சுருக்கோம், க்ராஸில் விடுறோம், க்ராஸில் விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு நடுவில் பிடிச்சிக்கிறோம். பிடிச்சி இந்த மாதிரி நம்ம டைட்டாக சுற்றுறோம். இந்த மாதிரி வந்து ரொம்ப ரிங்கிள்ஸ் வராமல் இந்த மாதிரி பிடிச்சி வச்சு நம்ம என்ன கலர் கிளாத் எடுக்கிறோமோ அந்த கலர்லேயே த்ரெட் எடுத்துக்கணும். இப்போ நான் இது ரெட்டில் உங்களுக்கு சொல்லித்தரதுனால ரெட் கலர் கிளாத் த்ரெட் எடுத்துக்கிறேன். இதை ஒரு எண்டில் பிடிச்சி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாட் போட்டுருணும் டைட். அது அந்த ஷேப்பும் நம்ம மிஸ்லீட் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த ஷேப் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு டைட்டாக பிடிச்சி அதை நல்லா சுற்றி நாட் போட்டுக்கிறோம். ஓகே, இழுத்து நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டைட்டாக எவ்வளோக்கு நமக்கே தெரியும், அந்த இடம் வந்து தொட்டு பார்த்தாலே அது விட்டால் பிரியாமல் டைட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய நாட் போட்டு சுற்றி நாட் போட்டு டைட்டாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி முடிச்சிட்டோன்னா இப்போ இந்த நூலும் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இனி வந்து இந்த எக்ஸஸாக நமக்கு இருக்கும் இல்லையா இந்த மாதிரி கிளாத்து, இது ஷேப் வந்ததுக்கு அப்புறமா வரும் இல்லையா கிளாத், இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த சாரீக்காக என்னோடய சாரீக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பிங்க் கலரில் அந்த பிரைட் பிங்க் கலர்லேயே நான் கிளாத் எடுத்து நிறைய போட்லீஸ் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நான் நிறைய போட்லீஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதை வச்சு இங்கே என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த பார்டரில் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். எவ்வளோ கேப்பில் வேணுமோ அவ்வளோ கேப் விட்டு நம்ம மெஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, அடுத்து
என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 3 இன்ச்சஸ்க்கு கிளாத் எடுத்து அதை ரெண்டாக மடித்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தைக்க போகிறோம். அதாவது இது லாங் இது எதுக்குன்னா நம்ம அந்த போட்லி டிசைன் வச்சு சாரியில் ஸ்டிச் பண்ணிடுவோம் இல்லையா. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடில் பார்க்குறது கொஞ்சம் ஆடாக இருக்கும். அதை மறைக்கிறதுக்காக லாங்காக அந்த முந்தானை எந்த அளவுக்கு நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு லாங்காக கிளாத் எடுத்து அதை வந்து 3 இன்ச்சஸ் வித்தில் ஹைட் லென்த் வந்து அந்த சாரியோட முந்தான லெவலுக்கு அல்லாமல் 3 இன்ச்சஸ்க்கு வச்சு நம்ம வித்தில் எடுத்து ரெண்டாக மடித்து அதை மடித்ததுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச்சஸ் போதும் நமக்கு. ஸோ அது மடித்தது அப்புறமா நம்ம தைச்சி வச்சுட்டு நம்ம அதை மறிச்சு எடுத்துருவோம். இப்போ நான் ஒரு கம்பி யூஸ் பண்ணி நான் இந்த இதை அப்படியே நான் திருப்பி எடுத்துடுறேன். இந்த மாதிரி மறித்து நம்ம எடுத்துடணும். அப்போ நல்ல பக்கம் வெளில வந்துடும். ஸ்டிச் பண்ணி இருக்கிறது உள்ளால் போயிடும். ஸோ இது அழகாக அப்படியே நீட்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுருவோம். ஸோ இனி வந்து அந்த மடிப்பு பக்கம் வர மாதிரி வச்சு நம்ம அயன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக்கிடணும். இது வந்து நம்ம விட்டு பத்தாமல் இருக்கும் சில நேரம் கிளாத். அப்போ நம்ம 2 துணியும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி அதை லாங்காக நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு லாங்காக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தைச்சி வச்சுருக்க இடம் உள்ளால் போயிடும். அது மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இப்படி நம்ம பிரித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த ரிங்கிள்ஸாக இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம அயன் பண்ணி அதை நீட்டாக எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அது பார்க்குறதுக்கும் அதை வச்சு ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. எப்போவுமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது தான் அதோட ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி பண்ணி இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிடுறோம். ஸோ இனி என்ன பண்ணணும், இதுக்கு மேலே இந்த போட்லி டிசைன்ஸ் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இது மாதிரி நான் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்ட் வரைக்கும் நீட்டாக அயன் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வச்சு இனி வந்து அந்த சாரீக்கு அடியிலே நம்ம கொடுக்க போகிறோம். சாரியோட நல்ல பக்கம் மேலே வச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த கிளாத்து தனியாக நம்ம அடியில் கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு மேலே இந்த நல்ல சைடு சாரியோட இன் பிட்வீனில் நமக்கு இந்த போல்டி டிசைன் வரணும். ஸோ அப்படி தான் நம்ம செட் பண்ணியிருக்கணும். இந்த இருக்கு இல்லையா, இதுவும் இங்கே வரணும். இது இந்த எட்ஜ் வந்து நமக்கு ஆல்ரெடி அந்த ரா எட்ஜாக இருக்கிறது நம்ம கட் பண்ணாத எட்ஜ் எண்டு நீட்டாக இருக்கிறதுனால இதில் மடக்கி தைக்க வேண்டியது அவசியம் இல்லை. இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் மடக்கி தைக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்படி உங்களுக்கு சேர்த்து 3 ஸ்டிச் பண்ண முடியல பிகினர் அப்படின்னா நீங்கள் வந்து தனித்தனியாக கூட ஸ்டிச் பண்ணி இந்த லேஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டிசைன் ஃபுல்லாக உள்ளே வர மாதிரி விட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது மேலே நீங்கள் கொடுக்குற த்ரெட்டு வந்து இப்படி வரணும். ஓகே, இப்படியே நீங்கள் வந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கண்டினியூஸாக வரணும். இப்படி நீங்கள் கொடுக்கும்போது இந்த இடத்துல வர தையலோட த்ரெட்டு வந்து க்ரீன் கலரில் அண்ட் உள்ளால் நீங்கள் அடியில் கொடுக்குற கலர் வந்து க்ரீன் கலரில் இருக்கணும். அடியில் கொடுக்குற த்ரெட் வந்து இந்த நம்ம அடியில் துணி கொடுத்துருக்கோம்ல அந்த கிளாத்தோட கலர்லையும் மேலே இருக்கிறது க்ரீன் கலர்லையும் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெளியில் ஸ்டிச் தெரியாது. ஸோ அந்த மாதிரி கொடுத்து அப்படியே நீங்கள் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நிறைய குவாலிட்டி வைக்கணும் அப்படின்னா நெருக்கி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வேணும்லவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி இப்போது போல்ட்டியாக வந்து இன் பிட்வீனில் வச்சுக்கிறோம். சாரியோட நல்ல பார்ட் மேலே வச்சுக்கிட்டு நடுவில் வந்து அந்த போல்ட்டி வச்சுக்கிட்டு தென் லாஸ்ட்டில் வந்து நம்ம அந்த அடியில் வந்து ஃபால்ஸ் தைக்கிற மாதிரி ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கிளாத்தை வந்து நம்ம அடியில் வச்சுருக்கோம். அது ஒரு திக்னஸ்க்காக தான். ஸோ அதை வச்சு நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்போ என்னென்னா அது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு இருக்கும். அதாவது அந்த லைனிங் நீங்கள் தைக்காமல் வெறும் துணி கிளாத்தும் அது பொல்ட்டியும் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல 2 சாய்ஸில் அப்படி இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் அந்த எக்ஸ்ட்ரா நீண்டுட்டுருக்கோம் இல்லையா, அந்த துணியில் வெட்டிட்டு நம்ம அதை லைனிங் வைக்கிறோம். இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் உங்களுக்கு நல்லா ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் இருக்குதுன்னா நீங்கள் டைரெக்டாக 3 ஸ்டிச் பண்ணுறீங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டு கிளாத்து அப்புறம் பால்ட்டி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக ரொம்ப நீட்டமாக இருக்கிற அந்த கிளாத் எல்லாம் ஹெம் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த 2 டைப்பாக வைக்கலாம். நான் அது ஃபர்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாரியும் பால்ட்டியும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த லைனிங் கிளாத் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறேன். மாதிரி நீங்கள் பால்ட்டி தைக்கும்போது ஒன் சைட் ஃபுட் பைப்பிங் ஃபுட் தனியாக கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒன் சைட் ஃபுட்டில் நம்ம ரைட்டில் பால்ட்டி வைக்கணும், ரைட்டில் உள்ளதை சேர்த்து வச்சிடலாம். இப்போ லாஸ்ட் ஃபினிஷிங் எண்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எல் ஷேப்பில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இந்த எண்டு வந்து நாங்கள் ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அந்த சீல் பண்ண வேண்டியது அவசியம் படலை நமக்கு எட்ஜு. ஆனால் இந்த பக்கம் அப்படி கிடையாது, நம்ம சீல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா நம்ம அந்த மடக்கி உள்ளால் வச்சு பின் பண்ணி வச்சுருக்கேன். பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை எல் ஷேப்பில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி நான் கொண்டு வரேன். அந்த எண்டு வந்து அப்படி தான் நான் எல் ஷேப்பில் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிக்கிறேன்.
இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த லைனிங் கிளாத் க்ளோஸ் பண்ணி அந்த கச்சமச்சான் இருந்த அந்த போல்ட்டியோட பேக் சைடு எல்லாம் க்ளோஸ் ஆகி நமக்கு இப்படி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் நீட்டாக நமக்கு ஃபினிஷிங் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் இதை ஹெம் பண்ணி எடுக்கலாம், இல்லை நார்மலாக மெஷின் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ தான் ஃபைனல் அவுட்புட். நமக்குள்ள அந்த உள்ளே இருக்க அந்த புட்டாவோட டிசைன்லேயே நம்ம அந்த முந்தானையில் அந்த போல்ட்டி போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோஸில் உங்களை நம்ம மீட் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.